வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த அழகான செடியை பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, அழகு இல்லையா? பாருங்கள், இது சாலை ஓரத்தில் கூடிய நர்சரி தான். ஆயிரக்கணக்கான மலர்கள் எல்லாம் சுற்றி சுற்றி என்ன அதிகாலை நேரம் 8 மணி 9 மணிக்கு நான் இந்த சுற்றுப்பயணத்தில் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ரசித்து பார்த்துட்ருக்கேன். அங்கே இருக்க அக்கா கேட்டாங்க, என்ன காலையில் வேலையை பார்க்கலையா அப்படின்னு. இயற்கையை ரசிக்கிறதை விட உலகத்தில் என்ன பெரிய வேலை இருக்க முடியும்? அது எத்தனை கோடி வந்தாலும் இயற்கைக்கு பக்கத்தில் அளிக்க முடியுமா சொல்லுங்கள்? இந்த இழையோட அழகு அந்த 1000 ரூபா தாள் 500 ரூபா தாள் கொடுத்துட முடியுமா? அதெல்லாம் வெறும் காகிதம்தான். ஆனால் இவை உயிருள்ளவை, அது உயிரற்றது. உயிரற்றதற்காக ஓடுகின்ற மனிதர்களை பார்த்து சிரிக்கிறேன் நான். ஏன்னா பணத்தை சம்பாரித்து அதை செலவும் பண்ணி, அதனால் அதில் என்ன சொல்கிறது, அது இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறமேல அது மேலே பெருசாக நாட்டாக இப்போல்லாம் போகிறதில்ல. போதும், தேவைக்கு அளவாக இருந்தால் போதும், பகவான் கொடுத்துட்றார். இவ்வளோதான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் நிறைய சம்பாரிச்சிட்டு தான் சம்பாதிப்போம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லோரும் இவ்வளோ வேணும், அவ்வளோ வேணும், அவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. பட் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பற்ற போகிறது இல்லைங்கிறது ஏன்னு உங்களுக்கு புரியல. ஸோ 2 லட்சம் இல்லை, 20 லட்சம் சம்பாதிச்சாலும் பத்தாது. 2 கோடி நீங்கள் சம்பாதிச்சாலும் பத்தாது. எப்போ போதுங்கிற மனசு வருதோ அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. அப்போ போதுங்கிற மனசு வரணும்னா கொஞ்சம் பணத்தை விட்டு போட்டு இயற்கையை நோக்கி திரும்புங்க, இயற்கையை காதலிங்க, இதுபோல் இயற்கையை ரசிங்க. அப்போ இயற்கையுடைய ஆற்றல் உங்களுக்கு புரியும். வாழ்க்கை சுகமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே.